ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 7ல விஜய், பார்வதி, கமருதீன். ஸோ அவங்க 2 பேரும் உள்ள எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு லெவல்ல இருந்தாங்க. ஸோ லவ்வுன்னு வெளியில சொல்லிக்கல. பட் ஆனா 2 பேர் லவ் தான் பண்ணியிருந்தாங்க. உள்ள இருந்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொன்னாங்க, பார்வதி உன்ன சும்மா கேமுக்காக லவ் பண்றா. வெளில போனோனே உன் நம்பர் கண்டா கூட ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டா. அவ உன்கிட்ட பேசவே மாட்டான்னு சொன்னாங்க. அதேமாதிரி கமருதீனுமே வந்து எல்லாருக்குமே டவுட் இருந்தது. ஏன்னா கமருதீன் பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல வந்து அ பார்வதிட்ட லவ் பண்ணாரு. அரோராட்ட கொஞ்சம் மூவ் பண்ணாரு. அப்புறம் வியனாவையும் சைட்ல வந்து பண்ணாரு. ஸோ எல்லாருமே என்னன்னாங்க, இவங்க சும்மா ஜாலிக்காக லவ் பண்றாங்கன்ற மாரி சொன்னாங்க. இது வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ளவே தாங்காதுன்னாங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா 2 பேருக்கு சண்டை வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்து உண்மையா லவ் பண்ணதால 2 பேருமே வந்து சேர்ந்துட்டாங்க. வெளில வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்க லவ் கன்டின்யூ தாங்க ஆச்சு. ஸோ எல்லாருமே சொன்ன மாரி நடக்கல. அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. 2 பேருமே உண்மையா லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறது. அது மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து அந்த இன்டர்வியூலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாட்காஸ்ட், இன்டர்வியூஸ் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, அவங்களோட ஃபேன்ஸ் உண்மையாவே வந்து நீங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது. யாராவது ஒருத்தர் வந்து கோவப்பட்டாலும் 2 பேரும் அனுசரிச்சு போங்கன்னு நெறைய அட்வைஸ் அவங்களுக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ பார்வதியுமே அத சந்தோஷமா ஏத்துனாங்க. அவங்க அம்மாகிட்டமே சொல்லியிருந்தாங்க. பார்வதி அம்மாட்டமே சீக்கிரம் கமருதீன கல்யாணம் பண்ணி வையின்னாங்க. அவங்களும் சிரிச்சுட்டு, "ஆ, ஆ பார்க்கலாம். கடவுள் இருக்காரு பார்த்துப்பாருன்ற" மாரி சொன்னாங்க. கமருதீன்ட்ட சொல்லும்போது கமருதீன் சிரிச்சாரு. "ஓகே, ஃபர்ஸ்ட் நான் படம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து நான் உங்கள அப்டேட் பண்றேன்ற" மாரி சொன்னாரு. உண்மையாவே வந்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் தான் பண்றாங்க. இப்ப வெளில வந்தோனே அவங்கவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு இருந்தாலும், அப்பப்ப மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஸோ நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அவங்க Instagramல ஒரு ஃபோட்டோஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, எங்க ரெஸ்டாரண்ட்ல கமருதீன் கூட மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனா கமருதீன் கூட ஃபோட்டோ போடல. பட் என்னன்னா, அதில நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஃபோட்டோ எடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க டேபிளுக்கு முன்னாடி ஒரு மொபைல் இருக்கு. அநேகமா அந்த மொபைல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீனோட ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ கமருதீனோட ஃபோட்டோஸ் தான் அந்த மொபைல்ல வந்து வால்பேப்பரா இருக்கு. ஸோ அதுலேருந்தே தெரியுது, கமருதீன் கூட தான் அவங்க வந்து ஏதோ ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. ஸோ அதுலயும் போட்டிருக்காங்க. அந்த அந்த ஃபோட்டோஸ்ல கேப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹேப்பினஸ்ன்னு போட்டிருக்காங்க. உண்மையாவே இப்ப இருக்கிற அவங்க சிச்சுவேஷனுக்கு கமருதீன் கூட இருந்தா தான் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ அது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபோட்டோஸ் நான் பார்த்த மாரி அந்த மொபைல்ல இருந்த ஃபோட்டோஸ் பார்த்த மாரி நீங்க யாருனா பார்த்திருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன் மக்களே. நன்றி.